வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்ச் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது நம்ம மொத்தமாக ஓவரால் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியாக டெஸ்ட் பேட்ச் இருக்குமா அப்படின்னு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தனியாக இருக்குது, ஜென்ரல் தமிழுக்கும் தனியாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச்சில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ராயல் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் மக்களே, இதில் வந்து மொத்தம் 26 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் மூணுமே ப்ரொவைட் பண்ணுவோம். இது போக வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ டெஸ்ட் வந்து உங்களை எப்படி கண்டக்ட் பண்ணுவோம்னா, கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அது போக பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் இந்த 3 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். ரேங்க் லிஸ்ட்டும் டாப் 5 ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். இதுல வந்து என்ன மாதிரி டெஸ்ட் போகும், புக் வைஸ் போமா, சிலபஸ் வைஸ் போமா அப்படின்னா, ஸ்கூல் புக் வைஸும் கம்ப்ளீட் பண்ணுவோம், சிலபஸ் வைஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன். இப்போ நம்ம குரூப் 4ல டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஜெனரல் இங்கிலீஷ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் வந்து நமக்கு குரூப் 4 கொஸ்டின் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம் குவிஸ்ல டெஸ்ட் இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச பிறகு டாப் 5 ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போடுவோம். ஸோ எல்லா டெஸ்ட்டும் நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டா சென்ட் பண்ணிடுவோம் மக்களே. அதே மாதிரி ஆன்சர் கீயும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். வீக்லி மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னா, மொத்தம் 3 டெஸ்ட் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னும் எக்ஸாமுக்கு மொத்தமா ஒரு 68 நாள் தான் இருக்கனால மொத்தமா 3 டெஸ்ட் தான். பேட்ச் சென்னையில இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா நமக்கு ஜூலை 25ல இருந்து நமக்கு வந்து ஜெனரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபீஸ் வந்து நமக்கு ஆஃபர் பிரைஸ் ஆட்டு நம்ம 1499ல இருந்துச்சு. ஆஃபர் பிரைஸ் ஆட்டு 999 மட்டும்தான். வந்து இந்த ஆஃபர் வந்து நமக்கு வந்து 3 டேஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 999க்கு பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா, 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் பார்த்துடலாம். ஸோ ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ்ல நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் பிளஸ் 7th ஸ்டாண்டர்ட் இதுல எல்லாமே படிக்கணும். எல்லாமேலாம் படிக்க வேண்டாம். நமக்கு ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் படிச்சா போதும். என்னெல்லாம் படிக்கணுங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த 6th 7thல எந்தெந்த போயம் ப்ரோஸ் படிக்கணுங்கிறத சொல்லிடுவோம். ஆனா ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிராமர் வந்து நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து 100 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அடுத்தது வந்து ஜூலை 27 அடுத்த டெஸ்ட், 8th 9th அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10th. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது 3 இது வந்து நம்ம வந்து புக் வைஸ் போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் வைஸ்ல ஒவ்வொரு கிராமர் ஆடு யூனிட் 1ல கொஞ்சம், அப்புறம் யூனிட் 7ல நமக்கு போயம் ப்ரோஸ் கொஞ்சம், அதுக்கடுத்து யூனிட் 1ல கொஞ்சம், யூனிட் 7ல வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் கொஞ்சம். இந்த மாதிரி வந்து மாத்தி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் மக்களே ஃபுல்லாவே. ஸோ 7 டெஸ்ட் இந்த மாதிரி 8 கிட்டத்தட்ட மொத்தம் நமக்கு எவ்வளோ டெஸ்ட் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 26 டெஸ்ட். ஸோ வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து புக் வைஸ் கண்டக்ட் பண்றோம், அப்புறம் சிலபஸையே பிரிச்சு வைக்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டா வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம். லாஸ்ட்ல வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்டே நமக்கு கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் இருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி டெஸ்ட் முடியுது. ஸோ வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் போட்டிருப்போம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் தனியாக டெஸ்ட், ஜெனரல் தமிழுக்கும் தனியாக டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ வரும். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.